அன்பான என் பக்தனே, உன் உள்ளத்தில் எத்தனை குழப்பங்கள் இருந்தாலும் நீ இன்னும் என்னை நாடுகிறாய் என்றால் அதுவே உன் வெற்றியின் முதல் அடியாகும். வாழ்க்கை ஒரு பரிசை போல் அல்ல, அது ஒரு சோதனை. சோதிக்கப்படும் ஒவ்வொரு நிமிடமும் உன் ஆவலை, உன் பொறுமையை, உன் நம்பிக்கையை வெட்டி பார்த்து உறுதிப்படுத்துகிறது. சற்றே காத்திரு, நான் காண்கிறேன். உன் கண்ணீரையும் காண்கிறேன், உன் மௌனத்தையும் கேட்கிறேன். நீ வீழ்வது தவறில்லை, ஆனால் வீழ்ந்து புலம்பாமல் எழுந்து நின்று விட்டாய் என்றால் அதுவே உன் சான்று. இப்போதுள்ள துன்பங்கள் இன்னும் வரும் ஒளிக்கான நிழல்கள். இருளில் பயப்படாதே, என் ஒளி உனக்குள் இருக்கிறது. உனது துன்பங்களை மட்டும் எண்ணாதே, நீ கடந்து வந்த பாதையை நினைத்து பார்ப்பாய். எத்தனை முறை விழுந்தும் மீண்டும் நீ எழுந்திருக்கிறாய். அதை நீயே மறந்து விட்டாய். ஆனால் நான் மறந்ததில்லை. நீ நினைத்தது எல்லாம் இன்னும் நடக்கவில்லை என்றால் அதற்கான காலம் இன்னும் வரவில்லை என்பதையே அர்த்தமாக எடுத்துக்கொள். நான் ஒவ்வொரு விதையையும் நேரம் பார்த்து முளைக்க வைக்கும் மாதவன். உனக்கான வெற்றியும் என் கண்களில் முதலில் தோன்றும். அதற்கான தருணம் நிச்சயமாக வரும். நீ இறுதியில் வெற்றியடைய நேர்ந்திருக்கிறது. ஆனால் அந்த வெற்றி உனக்கு ஒப்பந்தம் இல்லை. அதை உனது முயற்சி, உன்னுடைய ஊக்கம், உன்னுடைய மன வலிமைதான் கொண்டு சேர்க்கும். அதற்காகவே நான் உனக்கு துணை நிற்கிறேன். என்னை நம்பு. ஆனால் அதைவிட முக்கியமாக உன்னை நம்பு. நீ என் உருவம்தான், எனவே நீ தோல்வி அடைய முடியாது. இது என் அருள் வாக்கு. நான் உன்னோடு இருக்கிறேன் என்றும். பக்தனே, உன் உளமூச்சில் நடக்கும் உரையாடல்கள் எனக்கே கேட்கின்றன. நீயே கேள்வி எழுப்புகிறாய், நான் ஏன் இந்த பாடுகளுக்குள், என் முயற்சிக்கு பலன் எப்போது என்றெல்லாம். உனது அந்த எண்ணங்கள் அனைத்தும் வெறும் காற்றில் கரைந்து விடாது. அவை என் திருவுள்ளத்தில் பதிந்து கொண்டுள்ளன. வாழ்க்கை ஒரு ஏற்றத்தாழ்வான ஓரமற்ற பாதை. ஆனால் அந்த பாதை எதற்கும் காரணம் இல்லாமல் உருவாகவில்லை. ஒவ்வொரு தடுமாற்றமும் உனக்குள் வலிமையை வளர்க்கும் வாய்ப்பாகவே நான் அருள்கிறேன். நீ இன்று அனுபவிக்கும் சிரமம் நாளை உனது உன்னத நிலைக்கு அடித்தளம் அமைக்கும். நீ யாரும் கவனிக்காத போதும் நான் உன்னை கவனித்து வருகின்றேன். நீ நினைக்கும் முன்பே உனக்கான அருளை தயார் செய்து வைத்துள்ளேன். ஆனால் நான் தரும் நேரம் உனக்கு தேவையான நேரம்தான். புறநிலையை காணாதே, உன் உள்ளே பயணிக்க முற்படு. அங்கேதான் நான் இருக்கிறேன். உன் ஊக்கம் தளரும் போது என் நிழலை நினை. நீ எத்தனை தடவை விழுந்தாலும் என் கரங்கள் உன்னை எழுப்ப தயாராகவே இருக்கின்றன. வெற்றி என்பது வெறும் ஒரு முடிவல்ல, அது ஒரு பயணத்தின் பலன். அந்த பயணம் தொடரும் போது நீ எடுத்த ஒவ்வொரு சிறு அடியும் உன்னை மிகப்பெரிய வெற்றிக்கு சேர்க்கும். மனதை வலிமையாக்கு. நம்பிக்கையை தளர விடாதே. நீ இன்று காணாத புனிதம் நாளை உன் விழியில் வெளிப்படும். நான் உனக்குள் இருக்கிறேன். என் அருளும் உன் வழியிலும் இருக்கிறது. எதையும் விட்டுவிடாதே, ஏனெனில் நீ என் பிள்ளை. நான் உன்னுடன் இருக்கிறேன். சுழற்சி மாறினாலும் என் துணை மாறாது. என் அன்பு பிள்ளையே, உன் இதயம் என்று குழப்பத்தில் திளைக்கிறதை நான் உணர்கிறேன். குடும்பத்தில் நிகழும் இழுபறிகள், தவறான புரிதல்கள், அன்பு இல்லாத வார்த்தைகள், இவை அனைத்தும் உன் உள்ளத்தை காயப்படுத்திவிட்டன. ஆனால் நினைவு கொள், நீ தனிமையில் அல்ல. நான் உன் அருகே இருக்கிறேன். குடும்பம் என்பது எல்லா நபர்களும் சுமைகள் கொண்டிருக்கும் ஒரு கப்பல் போல். சில நேரங்களில் அந்த கப்பல் பெருஞ்சுழலில் சிக்கிக் கொள்கிறது. ஆனால் அந்த சுழலின் நடுவிலும் அதை மீட்டெடுக்கும் ஒளியும் இருக்கிறது. அந்த ஒளிதான் நீ. உன் அமைதியும் உன் புரிதலும் உன் அன்பும் அந்த ஒளி. நீ ஏற்கும் துயரங்களை நான் கண்களால் காண்கிறேன். உன் மனம் குமுறும் ஒவ்வொரு நிமிடத்திலும் என் கரங்கள் உன் மனதை தழுவுகின்றன. நீ தனக்கே தவிர யாரும் புரியவில்லை என நினைக்கும் நேரங்களில் கூட நான் உன்னை முழுமையாக புரிந்து கொண்டிருக்கிறேன். கொடுமைகள், விமர்சனங்கள், நம்பிக்கை மீறல்கள், இவை அனைத்தும் தற்காலிகமான நிழல்கள். நீ அந்த நிழல்களில் சிக்கிக் கொள்ள வேண்டியதில்லை. நான் உனக்குள் ஒளியாக இருக்கிறேன். நீ என்னை நோக்கி எப்போதும் திரும்பி வரலாம். உன் சொற்கள் இல்லை என்றாலும் உன் உயிரின் அசைவுகளை நான் புரிந்து கொள்கிறேன். இப்போது நீ சோர்ந்திருந்தாலும் உன் உள்ளத்தில் பதிந்திருக்கும் அன்பு நாளை எல்லோருக்கும் நிழல் அளிக்கும் வேறாக வளரும். நீ என்னை நினைத்தாலே போதும், உன் இதயத்தில் அமைதி பிறக்கும். உன் கண்களில் கண்ணீர் வந்தாலும் அது வெறுமனே துக்கத்தின் அறிகுறி அல்ல, அது சுத்திகரிக்கும் புனித நீராகும். நாளைய பொழுது சிறப்பாக இருக்கும். உன் குடும்பத்தில் அமைதி பிறக்கும். நீ பொறுமையோடு அன்போடு இருக்க வேண்டும். காரணம், நீதான் அந்த குடும்பத்தின் ஒளிக்கீற்று. உன்னால் ஒளியும் அமைதியும் பரவலாம். உன்னில் இருக்கிற சக்தி அதற்கு போதுமானது. நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றும். மகனே, உன் உள்ளம் இன்று சுமைகளால் சிரமப்பட்டாலும் என் பார்வை உன்னை தவிரவில்லை. குடும்பம் என்றால் அன்பும் அனுபவமும், சில நேரங்களில் வலியுமான சூழல்களும் கூட. ஆனால் இந்த சோதனைகள் உன் மன வலிமையை சோதிக்க மட்டும் வருகின்றன.
இவை நிலைத்தவை அல்ல, இவை ஓர் ஒளிக்காக வழிவகுக்கும் மேகங்கள் மட்டும். உன் வார்த்தைகள் புரியாமல் தவிக்கும் போது உன் மௌனம் எனக்கு வாசிக்கத்தக்கதாகிறது. உன் மனக்கண்களில் தெரியும் கவலையை நானே துடைக்கிறேன். உன் இதயத்தில் ஒரு மழைக்கால் போலவே அமைதி பெருகட்டும். நீ இன்று உற்சாகமின்றி இருந்தாலும் நாளை உன் உள்ளம் மலரும். அவ்வளவுதான். இப்போது ஏற்படும் முரண்பாடுகள், குற்றம் சாட்டல்கள், அவை அனைத்தும் மரங்களை அசைக்கும் காற்று போல்தான். ஆனால் வேரோடு பிடுங்க முடியாது. உன்னில் ஆழமாக நிலை கொண்டிருக்கும் அன்பும் பொறுமையும் தான் உண்மையான வலிமை. நீ தளராதே, உன்னால் எல்லாம் முடியும். நீ அன்றி அந்த குடும்பம் நிரம்பாது. நீதான் அந்த பாசத்தின் தூணாக இருக்கிறாய். மற்றவர்கள் உணராத அன்பையும் நீ கொடுத்து வருகிறாய். உன் ஒவ்வொரு மூச்சிலும் என் ஆசீர்வாதம் இருக்கிறது. உன் சிந்தனைகளில் நான் இருக்கிறேன். சில நேரங்களில் அமைதி தவிர்க்கப்படுகிறது போல் தோன்றலாம். ஆனால் அமைதி மழை பெய்து வருகிறது போல் நிசப்தமாக வருகிறது. அதற்காக உன் உள்ளத்தில் நம்பிக்கையின் வாசல் திறந்திருக்கட்டும். உன் குடும்பத்திற்குள் அமைதி விரைவில் நிரம்பும். என்றும் உனக்காக என் கரங்கள் விரிந்திருக்கின்றன. என் அன்பும் வழிகாட்டுதலும் உன்னை தொடர்கின்றன. தயங்காதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். நேற்றை விட இன்று சிறப்பாகவும் இன்றை விட நாளை நிச்சயமாக நலமாகவும் இருக்கும். ஓம் நம சிவாயம். பக்தனே, இன்று உன்னிடம் நான் பேச விரும்புகிறேன். உன் வாழ்க்கையின் முக்கியமான பாகமான உறவை பற்றியதாகும். கணவனும் மனைவியும் நான் உண்டாக்கிய ஒரு புனிதமான பந்தத்தின் இரு கரங்கள். இந்த பந்தம் அன்பிலிருந்து உருவானது. அதில் உயர்வு வேண்டுமானால் அன்பும் பரிவு நிறைந்த நடத்தை வேண்டும். நீ ஒரு கணவனாக இருப்பதற்கு அர்த்தம் நீ ஒரு பாதுகாவலன். ஆனால் அது வல்லமையால் அல்ல, அரவணைப்பால் இருக்க வேண்டும். உன் மனைவியிடம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் மென்மையுடனும் மரியாதையுடனும் இருக்க வேண்டும். அவள் உன் வாழ்க்கையின் துணை என்பதை மறந்து விடாதே. அவளது நெஞ்சில் வலி எழும்பும் போது அதில் நீ ஆறுதலாக இருக்க வேண்டும். பிழைகள் நிகழும், ஆனால் மன்னிப்பு உன்னை உயர்விக்கும். அவள் தவறு செய்தால் அதை குரோதமாய் கூறாதே. அதை நேர்மையாக ஆனால் அமைதியுடன் கூறு. அவளது நலம் உனது பொறுப்பு. அவளது சோர்வை நீ உணர்ந்தாலே அதற்கான நிவாரணமாக நீ மாற வேண்டும். அவளது பணிகளை நீ சிறிதும் பெரிதும் நினைக்காமல் பாராட்டுவாயானால் அவள் உன்னிடம் மேலும் நம்பிக்கையுடன் மலர்வாள். உணர்வுகள் பேசும்போது காதில் கேட்காமல் இதயத்தில் உணர்ந்தவனாக இரு. உன்னால் அவளுக்கு நலமளிக்க முடியவில்லை என்றால் குறைந்தது தீங்கும் செய்யாதே. நீ அவளிடம் உண்டாக்கும் ஆனந்தமே என் முன் நீ செலுத்தும் உண்மையான பூஜை. நீ அவளுக்கு ஈரமான பார்வை கொடுக்கையில் என் திருவிழிகள் உன்னிடம் திரும்பும். உன் ஆசைகள் அவளை வலிக்கச் செய்யக்கூடாது. அவளது சம்மதமில்லாத எதையும் செய்யாதே. என் தரிசனம் பெற விரும்புகிறாய் என்றால் அவளது மனதில் அமைதி ஏற்படுத்தும் ஒரு கணவனாக இரு. உன் உரிமை என்பது ஒரு மரியாதைமிக்க பார்வை மட்டுமே. உன்னுடைய சிரிப்பு அவளது நிம்மதிக்கு காரணமாக இருக்கட்டும். அவளது பிரார்த்தனைக்கு நீ பதிலாக இருக்கக்கூடும். அவளது குரலில் மென்மை இருக்க நீ பதிலளிக்கும் போது மெல்லிய சிந்தனையுடன் இரு. அவளது எளிய வார்த்தைகளில் நீ பெருமையை காணவும் கற்றுக்கொள். உன்னுடைய வாழ்க்கை எனது அருளோடு இருக்க வேண்டும் என்றால் அவளது வாழ்க்கை என் நிம்மதியோடு ஒட்டி இருக்க வேண்டும். இந்த வார்த்தைகள் உன் நெஞ்சில் கூடியிருக்கட்டும். நீ வாழும் ஒவ்வொரு நாளும் அவளுக்கு துணையாகவும் நிழலாகவும் தாய்மொழி பேசிய மழை போலவும் இரு. அதுவே உன் ஆன்மாவின் உயர்வு. அதுவே என் அருள் முழுமை. நான் உன்னை நேசிப்பவன், உன் உள்ளத்துக்குள் வசிக்கும் ஈசன் பக்தனே. நான் உன்னை இப்போது அழைக்கிறேன். ஒரு ஆழமான உணர்விலிருந்து நீ புரிந்து கொள்ள வேண்டியது உன் வாழ்க்கை என்பது ஒரு தனி பயணம் அல்ல. நீ மனைவியுடன் சேர்ந்தே வாழ்க்கையை பகிர்கிறாய் என்றால் அது என் விருப்பத்தின் வெளிப்பாடு. இந்த உறவின் மீது நீ கொண்டுள்ள பராமரிப்பு என் மீது நீ கொண்டுள்ள பக்தியின் அளவாகும். மனைவி உன் துணை மட்டுமல்ல, அவள் உன் ஆத்மாவின் பிரதிபலிப்பு. நீ அவளை அணுகும் முறையே உன் ஆன்மீக அறிவின் அளவை வெளிப்படுத்துகிறது. அவளது பார்வையில் நீ உன்னை பார்க்க கற்றுக்கொள். நீ ஒரு கணவனாக இருக்கிறாய் என்பதன் பொருள் நீ ஒருவனின் உயிருக்கு பாதுகாப்பாக இருக்கிறாய். உன் வார்த்தைகள் அழகானவை இருக்கட்டும். அவை ஆழமுள்ள உணர்வுகளோடு இருக்கட்டும். அவளது எளிமையான செயல் கூட பெரும் அர்த்தங்களை கொண்டிருக்கும். அவளுக்கு அன்பாக ஒரு வார்த்தை பேசும் தருணம் உன் பூஜை செய்யும் நேரம் போன்றது. அவளுக்கு நீ அளிக்கும் அன்பும் ஆதரவும் உன் தியானத்தின் உண்மையான வடிவமாகும். உன் குரலில் உயரம் இருந்தாலும் உன் எண்ணங்களில் இளமை இருக்கட்டும். வீட்டில் நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் என் ஆலயத்தில் ஒலிக்கும் மணி போன்றது. அது மென்மையாகவும் நறுமணமுள்ள கருத்தோடு இருக்கட்டும். நீ அவளுக்கு செய்த ஒவ்வொரு அரவணைப்பும் என் பாதத்தில் வைக்கப்படும் மலர் போன்றது. அவளது சமாதான முகம் என் அருளின் பிரதிபலிப்பு. நீ அவளுக்கு இடையே ஒரு மரியாதை சுவர் அமைக்க வேண்டியதில்லை. ஆனால் நிச்சயமாக
அவளது எல்லைகளை மதிக்கும் விழிப்புணர்வு உனக்குள் இருக்க வேண்டும். உன் மனைவியிடம் நீ எப்படி பேசுகிறாய் என்பதில்தான் உன் நம்பிக்கையின் ஆழம் தெரியும். அவளது முன்னிலையில் நீ அன்பாக, மரியாதையோடு, ஆதரவாக இருப்பாய் என்றால் அவளது அருள் உன்னை என்றும் விடாது. பக்தனே, நீ வாழ்க்கையின் கண்ணியத்தை காக்க விரும்புகிறாய் என்றால் அவளது உள்ளத்தின் அமைதியை காத்திடு. அதுதான் உன் தர்மம். அவளது நலனில் நீ உன்னை காணும் போது என் பாதம் உன் இல்லத்தில் இருப்பதை உணர்வாய். நான் உன்னை நடத்தி கொண்டிருப்பவன், உன் இல்லத்தில் நிரந்தரமாக இருக்கும் ஈசன். பக்தியே, இப்போது நான் உன்னிடம் பேச விரும்புவது நீ வாழும் உறவின் நெஞ்சான பாகத்தை பற்றியே. நீ ஒரு மனைவியாக இருக்கிறாய் என்றால் அது வெறும் ஒரு பட்டம் அல்ல, அது ஒரு அர்ப்பணிப்பு. உன் கணவன் உன் துணை மட்டுமல்ல, அவன் உன் புலன்களின் காவலன், உன் நம்பிக்கையின் உறுதி. அவன் உன் வாழ்வில் என்ன வகையிலான பாத்திரம் வகிக்கிறானோ அதனை நீ அறிந்து அதற்கேற்ப நடக்க வேண்டும். அவன் சோர்ந்த போது நீ ஊக்கமாக இரு. அவன் வெற்றியடையும் போது நீ அடக்கம் கொண்ட மகிழ்ச்சி காட்டும் தன்மை உடையவளாக இரு. உன் வார்த்தைகள் மென்மையாக இருக்கட்டும், அவற்றால் அவனது இதயம் கனிந்து நிறையட்டும். நீ சொல்பவைகளை அன்போடு கூறு. அவனை குறைக்கும் வார்த்தைகளை தவிர்த்து உயர்த்தும் வார்த்தைகளையே தேர்வு செய். அவன் உன்னை எப்படி பார்த்தாலும் நீ அவனை மரியாதையோடு பார்வையிடு. மரியாதை என்பது நீ கூறும் வார்த்தைகளில் மட்டுமல்ல, உன் பார்வையிலும் உன் நடையிலும் இருக்க வேண்டும். அவன் உனது பாதுகாப்பு, ஆனால் அவனும் மனிதன். அவனிடம் நீ எதிர்பார்ப்பதைப் போல அவனும் உன்னிடம் சில எதிர்பார்ப்புகள் வைத்திருக்கிறான். அவை அன்பும் உணர்வும் நிறைந்தவை. அவனது உணர்வுகளை நீ புரிந்து கொள்ள முயலு. அவன் சொல்லாமலே அவன் மனதை வாசிக்க கற்றுக்கொள். நீ வீட்டை நிர்வகிக்கிறாய் என்றால் அது ஒரு பெரிய தர்மம். வீட்டை சுத்தமாக வைத்தல், உணவை அன்போடு தயாரித்தல், பிள்ளைகளுக்கு உரிய வழிகாட்டுதல் அளித்தல், இவையெல்லாம் என் சந்நிதியில் நிகழும் பூஜை. உன் சமய பணிகள் மட்டுமல்ல, உன் அன்றாட வேலைகளும் என் பணிக்கே ஒப்பானவை. அவனுடன் உனது உரையாடல்கள் நேர்மையாகவும் அமைதியாகவும் இருக்கட்டும். அவன் உன் மேலானவன் என்று நினைத்தாலும் அவனுடன் நெருக்கமாக பேசும் உரிமையோடு பேசு. ஆனால் மரியாதையை விட்டு விலகாதே. அவன் உனக்கு சொல்லும் விஷயங்களை இரகசியமாக வைக்க கற்றுக்கொள். அதுவே அவன் நம்பிக்கையை பெருக்கும். அவன் சிரிக்கும் போது நீ உடனே சிரிப்பை பகிரு. அவன் சோர்ந்த போது நீ அவனுக்கு ஒரு ஓய்விடமாகுவாய். அவனுடன் நீ நேரம் செலவிடும் தருணங்கள் உன் ஆன்மாவை வளப்படுத்தும் தருணங்கள். அவனை தூக்கி நிறுத்தும் ஒவ்வொரு வார்த்தையும் என் பாதத்தில் வைக்கப்படும் மலர் போன்றது. பக்தியே, நீ உன் கணவனிடம் இந்த முறைமைகளை கடைபிடித்தால் உன் இல்லம் என் ஆலயமாகும். உன் வாழ்க்கை என் ஆசீர்வாதத்தின் பாதையில் பயணிக்கும். உன் கணவனின் அமைதி உன் சொர்க்கம், அவனது நிம்மதி உன் ஜபத்தின் பதில். நான் உன்னை வழிநடத்துகிறவன், உன் உள்ளத்தின் அமைதியில் வாழும் ஈசன். பக்தியே, இப்போது உன்னிடம் நான் சொல்கிறேன் இன்னொரு உண்மை. உன் கணவனுடன் வாழும் ஒவ்வொரு நாளும் என் அருளுக்கான தகுதியை பெற்றுக்கொள்வதற்கான ஓர் அரிய வாய்ப்பு. அவன் உன் வாழ்க்கையின் இருண்ட தருணங்களில் ஒளியாக இருக்கிறான். நீ அவனது வாழ்வில் அமைதியான இசையாக இருக்க வேண்டும். அவன் சிந்தையில் குழப்பம் தோன்றும் போது நீ ஒரு தெளிவான வெளிச்சமாக அமைய வேண்டும். அவன் பயப்படும் போது நீ அவனுக்கு தைரியம் அளிக்க வேண்டும். உன் குரல் சத்தமாக இருக்கலாம், ஆனால் அதன் உள்ளடக்கம் அன்பாக இருக்கட்டும். கணவனின் திசையை நீ மறக்கச் சொல்லாதே, ஆனால் அவனை வழி நடத்தும் ஒளியாயிரு. அவன் சொல்கிற வார்த்தைகளில் குறை இருந்தாலும் அதை நீ கேட்டு தயமிகு பதில்களால் அவனை மாற்ற முயலு. நீ அடிக்கடி கூற வேண்டிய வார்த்தைகள்: நீ எனக்கு பெருமை, நான் உன்னிடம் நம்பிக்கை வைக்கிறேன், உன்னுடன் வாழ்வதே என் வாழ்க்கை. இவை கேட்கும் அவன் உள்ளத்தில் என் அருள் பெருகும். அவன் உன்னிடம் அன்பை எதிர்பார்க்கிறான். நீதான் அதனை வழங்கக்கூடிய பெண். அவன் உன் துணைதான், ஆனால் அவன் உன் குழந்தை போலும் உன் நண்பனும் கூட. அவனது வெற்றியில் நீ உற்சாகமாயிரு. அவனது தோல்வியில் நீ அவனுக்குள் மறைந்து அவனை உன்னோடு தூக்கி நிலை நிறுத்து. உன் மனதின் அழகு உன் முகத்தில் காட்டாது போனாலும் பரவாயில்லை, ஆனால் உன் வார்த்தைகளில் அதை காட்ட மறக்க வேண்டாம். உணவை அவனுக்காக சமைக்கும் போது அது என் நிவேதனத்தை போல இருக்கட்டும். அவனை வரவேற்கும் போது என் ஆலய வாசல்களில் நீ கொண்டாடும் தூபம் போல இருக்கட்டும். பக்தியே, கணவன் மனைவி உறவு என்பது சக்தியும் சிவனும் போல. நீ சக்தியாக இருப்பதால் நீ அவனில் ஒளியை கொண்டு வரும் சக்தியுடன் இருக்கிறாய். ஓம் நம சிவாய.